ஹாப்பி நியூ இயர். உண்மையாகவே இந்த நாளிலே கர்த்தர் இந்த நியூ இயரை கொண்டாடுகிறதற்கு கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கும்போது இந்த நாளிலே கண்ணீரோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய் இந்த நாளிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. 2025 கடந்து 26 இந்த நாளிலே நாம் காலெடுத்து வைத்திருக்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலே எங்கள் ஆலயத்திலே எங்களுடைய விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் எரேமியா 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ரட்சிப்பதற்காகவே இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் வந்திருக்கிறார். நாம் எதை கண்டும் சோர்ந்து போகாதபடி, எதை கண்டும் பயப்படாதபடி, கர்த்தர் என்னை தப்புவிப்பார், கர்த்தர் என்னை ரட்சிப்பார், அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை கொண்டு பிடித்து கொண்டு நாம் கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறவராகவும் தப்புவிக்கிறவராகவும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கொண்டு இந்த வருடம் முழுவதுமாய் அதை சொல்லி சொல்லி நாம் செபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் எல்லா சோதனைகளிலும் கர்த்தர் நம்மளுக்கு விடுதலையை கொடுத்து ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலே சமாதானத்தை ஆண்டவர் தருவார் என்றால் இந்த வாக்குத்தத்தை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். அப்படி பிடித்துக் கொள்ளும் பொழுது என் தேவனானவர் நம்மளை தப்பிவிக்கும்படியாகவும் அவிசுவாசிகளுக்கு மாதிரியாக இருந்து விசுவாசிகளுக்கு நம் ஆண்டவரே கர்த்தாவே என்னை நீங்கள் தெரிந்து கொண்டீங்க, இந்த நாளிலே என்னை ரட்சித்தீங்க, என்னை தப்புவித்தீங்கன்னு சொல்லி அவரை பிடித்து கொள்ளும் பொழுது கர்த்தரானவரை முழுமையாக நாம் பிடித்து கொண்டோமானால் இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும், நம்முடைய குடும்பத்தில் நிறைவேறும், நம்முடைய கணவன்மார்களிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் நிறைவேறும். நாம் கடந்து வந்த பாதைகளை நினைத்து கலங்கி போகாதபடி ஆண்டவரை பிடித்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இந்த நாளிலே ஓசியா 13ஆம் அதிகாரம் 9வது வசனம், என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு, ஆண்டவரை நான் பிடித்து கொண்டேன், ஆதலால்